9th பாயிண்ட் சொல்கிறாங்க, இட் இஸ் சப்மிட்டட் தட் MyV3 ஆஃபர்ஸ் மணி ஃபார் வாட்சிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன் தி MyV3 ஆட்ஸ். மக்களுக்கு விளம்பரம் பார்ப்பதற்கு பணம் கொடுக்கிறார்கள். பீப்புள் ஹாவ் டு பே மெம்பர்ஷிப் அண்ட் பர்ச்சேஸ் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் வித் ரேஞ்சஸ் ஃப்ரம் மெம்பர்ஷிப்னு போடுறாங்க. ஸோ இதில் பர்ச்சேஸ் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க EOW. ஸோ அதுவும் இங்கே வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க தெளிவாக. இவங்க தெளிவாக சொல்கிறாங்க 83 ப்ராடக்ட்ஸு இந்த MyV3 ஆட்ஸில் ஆயுர்வேதிக் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸை அவங்க விற்கிறாங்க, அதை தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போது 83 ப்ராடக்ட்ஸு இன் ஆயுர்வேதிக் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஒர்த் ஆஃப் 526 கோடி. இதில் வந்து கேப்சூல்ஸ் மட்டும் கிடையாது, இதில் வந்து ஊறுகாய் இருக்குது, மசாலா பொடி இருக்குது, மிளகா பொடி இருக்குது, சோப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் அவங்க காட்டுறேன் பாருங்கள். The petition has been filed to expedite the investigation in crime number 9 of 2024. The petitioner, herein to give awareness to the public about the mischief of MLM company, has come forward to issue directions to the respondent police to complete the investigation registered in crime number 9 under EOW wing போட்டான். ரைட். தேர்ட் பாயிண்ட் தான் மக்களே மிக மிக முக்கியம். The learned government advocate criminal side states that the complaint, which was originally registered by CCB Coimbatore, now got transferred to EOW Chennai, and an officer in the rank of DSP is monitoring the investigation. Full stop. Around 2,500 crores of rupees is involved in the money circulation, and as of now investigation indicates that 2,190 crores returned to the investors and 118 crores has been freezed and further investigation has been conducted. Recording the progress in the investigation, this court disposed of the criminal original petition filed by the third party in the public interest. தெளிவாக போட்டாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் மக்களே, 2500 கோடி இன்வால்வ்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 2500 கோடி அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு மணி சர்க்குலேஷன் இன்வால்வ்னு போட்டிருக்காங்க. இப்போ இது மணி சர்க்குலேஷனாக இல்லையா அப்படிங்கிறத இவங்க கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிப்பாங்க, அது வேறு விஷயம். இப்போ நம்ம வச்சு கால்குலேஷன் பண்ணலாம் மக்களே. 2500 கோடி அப்படிங்கிறது இந்த கம்பெனிக்கு உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் EOW கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். ரைட். அடுத்த வார்த்தை, அதில் 2190 கோடி ரூபாய் மக்களுக்கு திருப்பி பே அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த வார்த்தை இருக்குல்ல மக்களே, இந்த வார்த்தையை எங்கேயுமே கவுண்டரில் கொடுக்கல, ஓப்பன் கோர்ட்டில் நீதிபதி அவர் கேட்டிருக்கார். சரிங்க, 2500 crores ஓகே இன்வால்வ்னு சொல்லிட்டீங்க, எவ்வளோ மக்களுக்கு பே அவுட் பண்ணிருக்காங்க கேட்டப்போ அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தான் 2190 crores பே அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இமீடியட்டாக அந்த விஷயத்தை நீதிபதி அவர்கள் ஆர்டர்லையும் டைப் டைப் பண்ண சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இங்கே சிறப்பான விஷயம் சொல்லலாம் மக்கள். 2190 கோடி ரூபா மக்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இதில் ப்ராடக்டோடைய வேல்யூவும் அவங்க சொல்லிட்டாங்க. மொத்தம் 526 கோடி, 118 கோடி ரூபாய் இவங்களுக்கு இவங்க அக்கௌண்ட்டில் இருக்குன்றதை காமிச்சிட்டாங்க. இப்போது மீதி எவ்வளோ அமௌண்ட்டை தூக்கிட்டு ஓட போகிறாங்க இந்த கம்பெனி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. இன்னொன்று, இதில் GST அப்படிங்கிற விஷயத்தை அவங்க உள்ளே இது வரைக்கும் மென்ஷன் பண்ணல. பட் நம்ம விசாரித்து பார்க்கும் பொழுது 60 கோடி ரூபாய்க்கு மேலே GST கட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ 2190 crores மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்தது 526 கோடி ரூபாய் இன்னும் அவங்க ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. 118 கோடி ரூபாய் அவங்களுக்கு இன்னும் அக்கௌண்ட்டில் இருக்குது. 60 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க GST கட்டிருக்கிறாங்க. அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2894 கோடி ரூபா வருது. 2894 crores அவங்க பண்ண செலவு. 2500 கோடி ரூபாய் தான் அவங்க மக்கள்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? மீதி 394 கோடி ரூபாய் அப்படிங்கிறது யார் கொடுத்தது? கக்கா கொடுத்துச்சா? யார் கொடுத்தது? இட்ஸ் அ பர்ஃபெக்ட் சேல்ஸ். அதாவது இவங்களுடைய ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸையும் இவங்களுடைய மற்ற விஷயங்கள், அதாவது இது வரைக்கும் க்ரௌன் மெம்பராக எவ்வளோ பணம் வந்து கட்டியிருக்கிறாங்கன்றதை மட்டும்தான் சொல்கிறாங்க EOW. ஆனால் ஸ்டாலில் ஸ்டோரில் பண்ணுற பர்ச்சேஸ் எவ்வளோ, அங்கே எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, இதை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே வரவே இல்லை பாருங்கள் மக்களே. அப்போது இந்த கம்பெனி அவன் சொன்ன கணக்குப்படி எடுத்துக்கலாமே, 2000 crores மோசடி அப்படின்னா. வாட் இஸ் மோசடி? மக்களை ஏமாற்றி சுருட்டிக்கிட்டு மோடுறது தான் மோசடி. இப்போது இவங்க சொல்கிற கணக்குப்படி, EOW கொடுக்குற கணக்குப்படியே பார்த்தா 2500 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து மக்கள் கொடுத்துருக்குறாங்க.
ரைட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவங்க 118 கோடி ரூபாய் இப்போ அக்கௌண்ட் இருக்குது. அது சேர்த்து வச்சு பார்த்தாலுமே இவங்களோட ப்ராடக்டோட வேல்யூ, மக்களுக்கு கொடுத்த பணம், ஜிஎஸ்டி கட்டினது, இப்போ அக்கௌண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 2894 கோடி ரூபா வருது.